லோகேஷ் இன்னைக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் பேக் ஃபுட்டில் லேட்டாக எப்படி ஆடுறது அப்படிங்கிறத நீ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் ஸ்பின்னும் ஒர்க் பண்ண போகிறோம், லெக் ஸ்பின்னும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் டிலேயிங், லேட்டாக டிசிஷன் மேக் பண்ணுறது. ஓகே, லாஸ்ட் மினிட்ல பால் உழட்டும். இப்போ ஃபுல்லர் லென்த்னா பால் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும், கையிலே தெரியும் மேலே போடுறாங்க அப்படின்னு. ஷார்ட் ஆஃப் லென்த்தில் உழுதுன்னா அந்த டிப்பாகி விழும். ஸோ பால் விழுந்ததுக்கு அப்புறமா தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, ஸோ நீ ஸ்டான்ஸ் நிற்கிற இங்கே இந்த பக்கம், இங்கே ஸ்டான்ஸ் நிற்கிற ரைட், உன்னோட செட்டப்பில் நீ கீழே இருக்க. கரெக்டாக? ஸ்பின்னர்ஸுக்கு என்ன இருப்ப, கீழே இருப்ப. ஸோ கீழேருந்து அந்த பால் பிச் ஆகுது பாரு. ஸோ பிச் ஆனதுக்கப்புறம் பவுன்ஸ் இருக்கும். கரெக்டாக? பவுன்ஸ் இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்லேயே டீல் பண்ணலாம். பவுன்ஸ் இருந்துச்சு, டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃப் ஸ்பின்னர் அங்கேருந்து இங்கே வரப்போகுது. கரெக்டாக? ஸோ நீ என்ன பண்ண போகிற, இங்கே இந்த பேக் லிஃப்ட், கெட் பேக் அண்ட் அக்ராஸ் அண்ட் ப்ளே. லாஸ்ட் மினிட் அங்கேருந்து தான் ரியாக்ட் பண்ண போகிறான். அது வரைக்கும் காமாக பாலை பார்த்துட்டே இருக்க. ஃபஸ்ட்டு அவள் பவுலர் கையிலே க்யூ கிடச்சிரும், அவன் ஆஃப் ஸ்பின் போடுறானா இல்லை ஏதாவது வேரியேஷன் கிடைக்கிறானோ. ஸோ நம்பர் 1. நம்பர் 2 பிச் ஆஃப் த பால், அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் மினிட் ஹை பேக் லிஃப்ட், கெட் பேக் அண்ட் அக்ராஸ் அண்ட் ப்ளே. இந்த மூமெண்ட் இம்பார்ட்டண்ட், இந்த ஷேப் இம்பார்ட்டன்ட். அந்த பேட் எடுக்கிற பேட்டர்ன் பாரு. ஸோ நீ கீழே இருப்ப, ஸோ பால் கீழே இருக்க போகிறோம், ட்ராப் ஆகுது. லாஸ்ட் மினிட் கெட் தில், புரியுதா? லாஸ்ட் மினிட்ல பால் அப்படி பிச் ஆகுது, பிச் ஆகி பவுன்ஸ் ஆக போகுது. ஓகே, கம்ப்ளீட் டாப் ஹேண்ட் தான் டாமினேட். வெரி குட், வெரி குட், லவ்லி. ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டில் ஃபீல் வச்சுக்கோ. ஒரு 10 பால் பேட்டில் ஃபீல் வச்சுக்கோ. ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ லாஸ்ட் 2 பாலுக்கு கம்பேரிசன். போன பால் குதிச்ச, இந்த பால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பேலன்ஸ் வாஸ் மோர். கரெக்டாக? ஃபஸ்ட்டு 10 பால் எதில் ஃபோக்கஸ் பண்ண, எப்படி எடுக்கணும்? வெரி குட். இந்த ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இந்த பார்ட்டில் இருக்கட்டும். ஓகே, இப்போ அடுத்த 10 பால் இந்த மூமெண்ட், இந்த பால்ஸ் ஆஃப் தி ஃபுட்லேருந்து ப்ரெஷர். வெரி குட், ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, புரியுதா? பாலை கரெக்டாக அந்த டேர்னை அழகாக உடனுக்குள்ளே என்ன பண்ணு, அலோவ் பண்ணு. ஓகே, ஓகே, ரைட். இந்த 10 பால் இந்த மூமெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். With the back lift you are going to concentrate on that. Okay, ready? Good decision. Extra bounce irundhuchna defense, right? Control irundhuchna drive. Top hand la endha hand la drive adcheyde, top hand la adikanum. Correct ah? Lovely, good one. Lovely, good shot. இன்னும் நல்லா உள்ளவா, இன்னும் நல்லா உள்ளவா. குட். இப்போ அதே இதை நான் ஓவர் ஆர்மில் போட போகிறேன். நீ உன் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பால் பிச் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிற, ரியாக்ட் பண்ண போகிற. ஓகே, ரொம்ப லேட்டாக, அதில் இன்கேஸ் நீ ரொம்ப டிலேடாக போயிடுவ, பரவாயில்ல. அப்போது உனக்கு ஒரு டைமிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நான் எப்போ ரெடி ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே, ரெடி. லேட். வெரி குட், வெரி குட். நம்ம ஆடுறப்போ பாலுக்கு மேலே பார்க்கணும் எப்போவுமே, ஆன் டாப் ஆஃப் த பால். ஓகே, மேலே எடுக்கலாம், பேட்டை எடுக்கலாம், இன்னும் மேலே அப்படி எடுத்து ஆடலாம். வெரி குட், வெரி குட், குட் பேக் லெஃப்ட். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். அந்த டேர்னோட டைரக்ஷனுக்கு இப்போது ஃபஸ்ட் லைனில் பால் இங்கே இருக்குது, ஃபஸ்ட் லைனில் பால் இங்கே இருக்குது, செகண்ட் லைனில் பால் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற பாலுக்கு பேட் எங்கே இருக்கணும், இங்கேருந்து வரணும். அப்போ ஃபினிஷ் எங்கே நடக்கணும், இப்படி ஃபினிஷ் ஆகணும். உன் பேட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஃபினிஷ் ஆகுது. தட் மீன்ஸ் நீ ஃபஸ்ட் லைனுக்கு நேராக இருக்காது. டேர்ன் ஆஃப்டர் த டேர்ன் லைனுக்கு பேட்டை அலைன் பண்ணல, கொஞ்சம் ஆஃப்டர் த டேர்ன் லைனுக்கு பேட்டை அலைன் பண்ண, இன்னும் ஈஸியாக அங்கே கேப்பில் ஆட ஆரம்பிச்சிடும். ஓகே, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இன்னும் உள்ளே போ, இன்னும் உள்ளே போய் பாரு, இன்னும் உள்ளே போ. இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த பாலை நான் கண்ணுக்கு கீழே நான் எங்கே ஆடி இருப்பேன், இங்கே போட்டு இங்கே தரையோடு போயிருக்கும்.